ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள செவ்வாய் சனி, 2ஆம் இடத்துல சூரியன் புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே 11ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே 14ஆம் தேதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் தற்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். சரி, மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மசனி 2ஆம் சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது இருக்கும். ஆனால் சனியினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்காது. இந்த உடம்பு வலி, அசதி, சோம்பல், எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருக்கிறது, சொந்த பந்த பகை, விரோதம், அதே போல் அலைச்சல், வேலையில் பாருங்கள் சிரமங்கள், தேவையில்லாத இடமாற்றங்கள், அதே போல் உங்களை பற்றிய பொய்ப்புரளி, அதே போல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த டைபாய்டு, டெங்கு, விஷச்சுரம் வர்றது, இப்படி பல பிரச்சனைகள் பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் வரும். முக்கியமாக நிறைய போட்டிகள் வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கடைக்கு எதுக்குள்ளேயே பாருங்கள் அந்த தொழிலை மற்றவங்க பண்ணக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அப்படின்னா இந்த ஜென்மசனி தான். யாரெல்லாம் உழைப்பை நம்பியிருக்கீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் பாதிப்பு இருக்காது. கடுமையாக போராடணும். வாழ்க்கையில் உழைப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுக்கும். சனி பகவான் தொழில்காரகன். அப்போ உழைக்கிறவங்களை சனி பகவான் என்றைக்குமே பாருங்கள் அதிகமாக பாதிக்க மாட்டார். அந்த உழைக்கிறவங்களுக்கு சனி பகவான் பெரும்பாலும் அதிகமான கெடுதலை கொடுக்க மாட்டார். சரி, இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறார். ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணும். செவ்வாய் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது மே மாதம் 11ஆம் தேதி வரையும். ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர், யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் மட்டுமே. அப்போ அந்த செவ்வாய் இந்த மாதம் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நல்ல கம்பீரமாக இருப்பீங்க, நல்ல ஸ்பீடாக இருப்பீங்க. பூமினால யோகம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தரும். அதே போல் குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் இல்லைன்னா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் மே 11ஆம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு யோகம் கொடுக்கும். அதே போல் பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கிறார். தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மே 11ஆம் தேதி வரையும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கும். மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். பாருங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் தெரியும். இந்த மே மாதம் 11 தேதிக்கு அப்புறம் ரொம்ப பேச்சில் பஞ்சுவாலிட்டியாக இருப்பீங்க. பேச்சினால சில காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். பொதுவாக 2ஆம் ஆதி வலுப்பது, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்வது சிறப்பு. அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சூரியன் மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருப்பது பாருங்கள் ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது. அதே போல் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப கொஞ்சம் கவனமாக பேசணும். அதே போல் அந்த யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும். சூரியன் 2ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது. மே மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல தைரியத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு காரியம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியில் முடியும். இந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது மனசில் ஒரு புது தைரியங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். சொந்த வீட்டில் தான் இருக்கிறார். அதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே சுக்கிரன் இந்த மாதம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். மே மாதம் 15 தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சுக்கிரன் 8ஆம் அதிபதி சேர்க்கை பெறுகிறார்.
அப்போ வாகன விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு 8ஆம் அதிபதி சேர்க்கை பெறுவது எதிர்பாராத ஒரு யோகம், திடீர் அதிர்ஷ்டம், அதே போல் குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் பண வருவாய், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்கள் ராசிக்கு அதிபதியும் 3ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்க்கை பெறுவது பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. ரொம்ப உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு திடீர் பண வருவாய் கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். பாருங்க, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதத்துலேருந்து இந்த மே மாதம் மட்டும்தான் ஒரு சில சிரமங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு. இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த சனியினுடைய தாக்கம் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆனால் குரு பகவான் இந்த சனி பகவானை பார்க்க இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. அப்போ அடுத்த மாதத்துலேருந்து பாருங்கள், பல கஷ்டங்கள் உங்களுக்கு தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம், முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி பகவானும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல நன்மையை செய்வார். சனிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது, உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்வது, அதாவது உங்களுடைய உழைப்பை விட வருமானம் அதிகரிக்கும், இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும். அதே போல் நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் கொடுக்கும். அதே போல் இந்த முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்த மாதத்துலேருந்து. பாருங்கள், இந்த மாதம் மட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் விழிப்பாருங்க. அடுத்த மாதத்துலேருந்து குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருப்பதனால ஜென்ம சனியில் இருந்த மன அழுத்தமெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறையும். உங்களை பற்றிய பொய்ப்புரளி, உங்களை பற்றிய வதந்திகள்லாம் பாருங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பல கஷ்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதம் உங்களுக்கு வரும். அப்போ இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும். இந்த மாதம் மட்டும்தான் ஒரு சில சிரமங்கள் இருக்கும். ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லா கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வரும், படிப்படியாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு வசந்த காலம் அப்படின்னா இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதத்திலிருந்து உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்கூடாக தெரியும் அப்படின்னு சொல்லாங்க அடுத்த மாதத்திலிருந்து. அடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 26, 27, 28 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். மாத ஆரம்பத்திலையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த மே 1, 2 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். பொதுவாக நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 1, 2, அதே போல் மே மாதம் 7, 8, 9, மே 12, 13, 14, மே 17, 18, மே 23, 24, 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.